இன்றைக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கதையோட தான் வந்திருக்கேன். ஒரு இளைஞன், அவர் பெயர் அருண். அவரோட கதையை தான் பார்க்க போகிறோம். அருண் நல்ல ஒரு படிப்பு, அவர் முயற்சி பண்ணி நல்லா படித்ததுனால அவருக்கு ஒரு நல்ல வேலையும் ஐடி கம்பெனியில் கிடச்சிருக்கு. அருணோட குடும்பம் எல்லாம் கிராமத்தில் இருக்குது. அவர் இப்போ பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ பணி மாறுதலாகி சென்னை பட்டணத்துக்கு வேலை கிடச்சிருக்கு. இன்றைக்கி முதல் நாள் அவர் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறார். புது கம்பெனிக்கு நல்லா வேகமாக போகிறார். காலையில் சரி வர சாப்பிட முடியாததுனால தங்கியிருந்த இடத்துல ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு அவர் கம்பெனிக்கு எதிர்த்தாப்பில் இருக்க ஒரு டீ கடையில் நின்று அண்ணா ஒரு டீ அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஒரு முதியவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நல்லா முதுகெல்லாம் கூன் போட்டு வளைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. பார்த்தாவே குறைஞ்சது அவருக்கு ஒரு 70 வயதாவது இருக்கும் அப்படிங்கிற தோற்றத்தில் தான் இருக்கார். அவரோட உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா மெலிந்து இருக்குது. உடையும் பார்த்திங்கன்னா சரி வேறு நல்ல ஒரு உடையாக இல்லை. அருண் அதை கவனிச்சிக்கிட்டே டீ குடிச்சிட்ருக்கான். அந்த பெரியவர் அங்கே அதே மாதிரி ஏதோ ஒரு ஐடியில் வேலை செய்கிற பையனாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. அவர்கிட்ட அவரும் ஒரு டீ சொல்லும்போது, தம்பி எனக்கு ஒரு டீ வாங்கி தரையா அப்படின்னு சொன்னதும், இதுக்கு என்னங்க வாங்கிக்கலாம், வேற என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்டு ஒரு டீயும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்துட்டு போகிறார். அருண் இதை கவனிக்கிறார். அருண் டீயை குடிச்சிட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு கம்பெனிக்கு போயிடுறார். மாலை நேரம் மறுபடியும் திரும்ப வரும்போது அந்த முதியவர் அதே இடத்துல இருக்கார். அப்போ ஒரு இளைஞர் அவர் கேட்காமே அந்த இளைஞனாக உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு பணிவிட பண்ணுற மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. அருண் முகம் சுழிச்சுக்கிறான். என்ன இந்த காலத்து பசங்க தேவையே இல்லாமல் இப்படி காசை வீண் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில் வரும்போது கூட்டமெல்லாம் இல்லை, டீ கடையில் அளவான கூட்டம். அருண் அதேமாதிரி டீ சொல்கிறான். அந்த முதியவர் அருணை பார்த்து, தம்பி எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், நான் எனக்கு டீ வாங்கி குடிக்கிறேன், நீங்கள் உழைச்சி உங்களுக்கு நீங்கள் வாங்கி குடிங்க, இப்படியே ஓசிலேயே இருந்தால் எப்படி அப்படின்னு கடுக்கடுன்னு பேசிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு அவன் டீக்கான பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வேகமாக போயிடுறான். மாலை நேரம் வரான். அதே மாதிரி யாராவது அவருக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் வரான். அப்போவும் அந்த முதியவர் தம்பி ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அதே மாதிரி மாலை நேரம் யாராவது வாங்கி கொடுக்குறாங்க. இப்படியே பல நாட்கள் ஓடுது. அருணுக்கு ஏனோ தெரியல அந்த முதியவர் மேலே கட்டுக்கடங்காத ஒரு கோபம் நாள் ஆக ஆக அதிகம்தான் ஆகுது. எப்படி இப்படி ஒரு மனுஷன் உட்காந்த இடத்துல இருந்தே அடுத்தவங்கள்ட்ட வாங்கி டீ கிடைக்குமான்னு குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, அருண் மொபைல் பார்த்துக்கிட்டு கீழே குமிஞ்ச வர அங்கே ஒரு லாரி அருணை அடித்து போட்டுருது. அங்கே அப்படியே கூட்டமெல்லாம் கூடும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒவ்வொருத்தரும் மொபைல் ஃபோனும் அவங்க போகிற பரபரப்புலையும் அடிப்பட்ட ஒரு மனுஷனை தூக்கி காப்பாற்றணும்னு கூட நினைக்கல. அடித்த லாரியும் வேகமாக போயிடுச்சு. ஒருத்தரும் எந்த வேலையும் கண்டுக்கல. அந்த தாத்தா ஓடி பார்க்குறாரு, ரத்தமாக இருக்குது, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஒருத்தர்கிட்ட கெஞ்சி ஒரு மொபைலை வாங்கி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸில் அதை அருணையும் ஏற்றிட்டு இவரும் அதில் அமர்ந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அருணுக்கு அங்கே ரத்தம் தேவைப்பட்டது. அதையும் இந்த முதியவர் தான் கொடுத்துட்டு அருண் கண் முழிச்சிட்டு பார்க்குறான். அப்பா ஊர்லேருந்து வந்திருப்பார், அம்மா வந்திருப்பாங்க, ஐடியில் கூட இருக்கிற டீம் லீடர்ஸ் வந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்டாஃப் வந்திருப்பாங்க கம்பெனி சார்பாக, இல்லை நம்ம தங்கியிருக்கிற ரூம்லேருந்து யாராவது வந்திருப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்டு கண்ணை அப்படியே மயக்கத்தில் தெளிஞ்சு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. முதியவர் மட்டும்தான் அங்கே. அவன் பக்கத்தில் இருக்கிற பெட்டில் உட்காந்துட்டு இவனை பார்த்துட்டு, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒன்றும் பண்ணலையில, நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்குறார். இவன் அருவருப்பா அந்த தாத்தாவை பார்க்குறான். நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை தம்பி, டக்குன்னு உங்களை அந்த வண்டி அடிச்சுட்டு போயிடுச்சு, பதட்டமாயிடுச்சு, ரத்த வெள்ளத்தில் இருந்தீங்களா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆம்புலன்ஸில் உங்களை தூக்கி போட்டு வந்துட்டேன் முடி. ஒரு நிமிஷம் அருணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எத்தனை நாள் இந்த தாத்தா நம்மகிட்ட தம்பி ஒரு டீன்னு கேட்டிருப்பார், எவ்வளோ கடினமான சொற்களை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அப்படி இருந்தும் இவர் நமக்கு உயிரை காப்பாற்றிருக்காரேன்னு நினச்சிட்டு, அப்போ நர்ஸு உள்ளே வரவும், நீங்கள் படுங்க, ரெஸ்ட் எடுக்கணும், உங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது வர சொல்லுங்கள், இந்த முதியவர் தான் வந்திருக்காரு, கேட்டால் உங்கள் தாத்தான்னு சொன்னார், அவர் உங்களுக்கு ரத்தமும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ரொம்ப அருணுக்கு மனசு உடஞ்சி அவரையே அழுதுட்டு தாத்தாட்ட கேட்பான், ஐயா நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலை, ஒரு டீ கூட உங்களுக்கு நான் இது வரைக்கும் 10 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கொடுத்ததில்ல, நீங்கள் என்னடானா என்னை கொண்டாந்து சேர்த்துன்னு மட்டும் இல்லாமல் நீங்களே ரொம்ப மெலிந்து இருக்கீங்க, நீங்கள் எனக்கு ரத்த தானம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த முதியவர் சொல்வார்,
தம்பி, நான் ரத்த தானம் கொடுத்தேனே, நானே கொடுக்கலப்பா. எனக்கு தெரிஞ்ச சில பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க வந்தாங்க, பிளட் குரூப் யாருக்கு செட் ஆச்சோ அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நர்ஸு சொல்கிறாங்க, இந்த ஐயாவுக்கு இது ரொம்ப பழக்கமான விஷயந்தான். அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா ஓடி ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி எங்கே ரத்த தானம் தேவைப்பட்டாலோ ஐயா அந்த முகாமோ எதை பார்த்தாலும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு 10 இளைஞரை அது கூட்டிகிட்டு வந்துடுவார். இது வழக்கமான விஷயந்தான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போகிறாங்க. அருணுக்கு ஒன்றுமே புரியல, புதிராக இருந்துச்சு. தாத்தா என்னங்கிறாரு, நீங்கள் படுங்க தம்பி, சரியாயிடும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஒரு வாரம் அவர் அப்படியே இருக்கிறாரு. குடும்ப உறுப்பினர்கள்லாம் அருணுக்கு ஓரளவுக்கு சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அருணும் ஒன்றே 2-3 நாள் ரூம்லேயே தங்கியிருக்காரு. உடல் சரியாயிடுச்சுன்னொடனே பழையபடி கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பி கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது காலையிலேயே அந்த டீ கடையில் போய் அந்த தாத்தாவை தேடுறாரு, முதியவரை காணாமே அப்படின்ட்டு. அந்த முதியவரை காணோம். சரி, நம்ம இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்ததுனால அவர் எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லையா, ஏன்னா அந்த நர்ஸு சொன்னாங்களே எங்கே யாருக்கா ஏதோ உதவினா அவர் அங்கே இருப்பாருன்னு, நம்ம மாலை வரும்போது பார்க்கலாம், கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம அவரோட தான் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை நினச்சிக்கிட்டே ஆஃபீஸ் போயிடுறார். போயிட்டு ஈவினிங் முதியவர் எங்கேங்க காணோன்னு சொல்லி டீ கடையில் கேட்குறார். அந்த முதியவர், அப்பா கொஞ்ச நாளாகவே இங்கே வரதில்லை, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு வாரம் இருக்கும் அவர் வரதே இல்லைன்னு சொல்லவும் அருணுக்குள்ளே ஒரு படபடப்பு தொத்திக்கிச்சு. என்னவா இருக்கும், ஒரு வாரமாக வரலிங்கிறாங்களே, அப்படி யாருக்கா ஏதாவது உதவி செய்ய போயிருப்பாரா, யார் அவர் என்னங்களாம் விசாரிக்க போகுது. அந்த டீ கடைக்காரர் சொல்கிறாரு, அவர் தெரியாதா, தான் இந்தன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் பேர் சொல்லி அந்த அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தவர் ரிட்டையர் ஆகிட்டாருப்பா. இந்த ஒரு 10 வருஷமாகவே அவர் உதவி செய்கிறதும் ரத்த தான முகாம் நடத்தினா அங்கே இளைஞர்களை கூட்டிகிட்டு போகிறதும் எல்லாம் அவர்கிட்ட பிடிச்ச மாணவர்கள் தான், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ரத்த தானம் கொடுக்க வைக்கிறதும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கும் பண்ணிகிட்ருக்கிறாருப்பா அப்படின்னா. ஆனால் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி ஏழ்மையாகவும் ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் டீ வாங்கி கொடுன்னு கேட்குறாரே, அவர் எப்படி இத்தனை உதவிகள்லாம் செய்ய முடியும்னு. இல்லை தம்பி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. மாலை வேளையில் அவரோட உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு நிறைய விஷயங்கள் உரையாடல்கள் மூலமாக அவர்கிட்ட இருக்கிற அறிவை வாங்கிக்கிறதுக்கு தான் அவரோட முன்னாள் மாணவர்கள்லாம் அவரோட டீ சாப்பிட்றது இங்கே வழக்கம். காலையில் நேரம் மட்டும்தான் இந்த வழியாக போகிற முன்னாள் மாணவர்கள்லாம் கம்மி. அதனால் அவராக ஏதோ ஒரு இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் கூட எப்பவுமே டீ சாப்பிடலாமா, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறியான்னு கேட்பார். ஏன்னா அந்த டீயின் வாயிலாக அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதாகவும், இல்லை இவருக்கு எப்போவாவது யாருக்காவது ரத்த தானம் கொடுக்கவோ, ஏதாவது குழந்தைங்களுக்கு பள்ளி கட்டுறதுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டாலும் இவர் உதவி கேட்குறதுக்கு அணுகிறதுக்காகத்தான் அப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லும்போது அருணுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனை போய் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக நினச்சிட்டோமே, என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கவே மாட்டான்னு அவனே நொந்துக்கிறான். அப்போ உடனே எந்த பள்ளி நீங்கள் சொன்னீங்கன்ட்டு அந்த பள்ளியை கேட்டுட்டு, சரி எப்போ ஐயா வந்தாலும் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்பரையும் கொடுத்துட்டு, இந்த நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க ஐயா வந்ததும் அப்படின்னு அருணோட நம்பரும் அந்த டீ கடைக்கார்ட்ட எழுதி கொடுத்துட்டு வேலைக்கு போகிறான். இப்படியே நாட்கள் உருண்டோடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் அதை கடந்து போகும்போது ஐயா இன்னைக்கு வந்தாரா, அந்த முதியவர் வந்தாரான்னு கேட்டுக்கிட்டே இருக்கார். அவர் கூட ஈவினிங் டீ சாப்பிட்ற இளைஞர்கள் யாரையாவது பார்க்கலாம் அப்படின்னா இப்போ அந்த இளைஞர்கள்லாம் அவனால் பார்க்கவும் முடியல. ஏன்னா யாருமே மாலை நேரத்தில் அவன் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இல்லை, யாரோ ஏதோ இளைஞர்கள் தான் அவரோட டீ சாப்பிட வர்றது வழக்கமும் இல்லையா. அதனால் அவர் மற்ற இளைஞர்களையும் அவருக்கு ஈவினிங் கூட டீ சாப்பிட்றவரையும் பார்க்க முடியலையே, என்னவா இருக்கும்னு அருணுக்கு எங்கே போய் தேடுறது என்னன்னு புரியவே இல்லை. அருணுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவர் முன்னாள் தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறது மட்டும்தான். காலங்கள்லாம் ஓடுது. ஐடி கம்பெனிலேருந்து அருண் இன்னும் அவனோட முயற்சினால் பெரிய பெரிய இடங்களெல்லாம் தொடுறான். நம்ம பள்ளியில் படித்த ஒரு பையன் மிகப்பெரிய இடத்துல இருக்கானே, இவனை நம்ம சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும்னு சொல்லி ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் இவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க. தான் படித்த ஸ்கூலில் நம்ம சிறப்பு விருந்தினராக கூப்பிட்றோங்கிறது எவ்வளோ பெரிய கௌரவம் இல்லைங்களா. அருண் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷத்தில் கிளம்பி போகிறான். அங்கே போகும்போது நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிக்கல தயார் நிலையில் இருக்கும்போது அப்போ அந்த பள்ளியில் தற்போதைய தலைமை ஆசிரியராக இருக்கிறவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க அருண்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். சார், இது மாதிரி எங்கள் ரிட்டையர்மெண்ட்டான தலைமை ஆசிரியர்களுக்கு, முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்குது.
அந்த அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்தவரும் இந்த பள்ளியிலும் சில காலம் வேலை பார்த்த ஐயா நடராஜ் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவர் கடந்த மாதம் தவறிட்டார். நீங்களும் அதில் கலந்துக்கணும் முடி வாங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே போனதும் ஒரு திருவருவோட படம் வச்சு மாலை மாட்டி தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, டீ கடையில் தம்பி டீ வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்ட அந்த முதியவர் தான். அருணுக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் தவறிட்டாரா, இனி இவரை நான் பார்க்கவே முடியாது. உடனே வந்து இவர் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண அம்மா முதல்ல ஒர்க் பண்ணார். ரிட்டையர்மெண்ட் அப்போ சொல்லி அவங்க சொன்ன ஸ்கூலு அந்த டீ கடைக்கார் சொன்ன அதே ஸ்கூல். அப்போ இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் அதிகம் வேலைக்கு போகிறது சென்னை. அதே மாதிரி இங்கெல்லாம் அவங்களாம் சேர்ந்து கிராஸ் பண்ணி போக முடியுமோ மாலை நேரம் அவரோட மாணவர்களுக்காக காத்திருந்து மாணவர்கள்ட்ட பேசி பழகியிருக்காருன்னு, மாணவர்கள் கூடயே வாழ்க்கை பயணத்தை நடத்தினவருக்கு அது இல்லாமல் இருக்க முடியல. அதனால் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் படிக்க கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு, புத்தகம் வாங்க முடியாத குழந்தைங்களுக்குன்னு நிறைய உதவிகள் செய்கிறாரு. அவருக்கான வருமானத்தை வந்து அப்படியே உதவிகளுக்கு கொடுக்கறதுனால அது மட்டும் பத்தாதுன்னு ரத்த தான முகாம் வந்து அவரோட மாணவர்களை வச்சு பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் புரிஞ்சுது. அவரை பாராட்டி அரசும் வந்து கௌரவிச்சு நிறையா விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லும்போது அருண் ரொம்ப மனசு உடைஞ்சு இனி நம்ம இவரை பார்க்கவே முடியாதுன்னு கண் கலங்கி நிற்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாரையும் பார்த்து உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது. உதவி இவங்க தான் செய்வாங்க அவங்க தான் செய்வாங்கன்னு இல்லை, யார் மனசு வச்சாலும் உதவியும் சேவையும் செய்யலாம்.